இன்றைக்கி காலை நமக்கு கஞ்சி செய்ய போகிறோம், வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த காலை நமக்கு அரிசியை நம்ம கழுவிடலாம். இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கழுவிட்டோம். இந்த தண்ணி நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிக்கலாம். இந்த பாரம்பரிய அரிசியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டுங்க. இப்போ இந்த அரிசி போட்டுடலாம். நல்லா இந்த அளவுக்கு தான் ரவை ரவையாக தான் இருக்கும், ரொம்ப பவுடரெல்லாம் ஆகாது. இப்போ இது நல்லா கொதி நல்லா வெந்து வரட்டும். நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போதே நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இப்போ இதெல்லாம் போட்டுடலாம். சீரகம் ஒரு பிஞ்சு, மிளகு ஒரு பிஞ்சு, உப்பு ருசிக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/4 ஸ்பூனில் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன் உப்பு. ரவையாக இருக்கிற இந்த அரிசி நல்லா வெந்து வரணுங்க. அது வரைக்கும் நல்லா சாஃப்டாக வேகட்டும். இந்த மாதிரி கஞ்சிங்கெல்லாம் குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய நார் சத்து இருக்கக்கூடிய இந்த அரிசியில் நரம்பு பிரச்சனைக்கு, டயபெட்டிஸ்க்கு, அப்புறம் அயன் கண்டென்ட் இருக்குது, ஜிங்க் இருக்குது. இந்த மாதிரி சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குன்றதுனால தான் நம்ம டெய்லி காலையில் நேரத்தில் கஞ்சியாக வச்சு குடிச்சிட்டோம்னா அந்த சத்து நம்மளுக்கு அப்படியே சேர்ந்துடும். இந்த அரிசி நீங்கள் வறுத்து பொடி பண்ணிங்கனாக்கா அதில் பாதி சத்து தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி அரிசி நீங்கள் கழுவி அப்படியே நீங்கள் பொடி பண்ணி இந்த மாதிரி கஞ்சியாக வச்சு குடிச்சு பாருங்கள். நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கனாக்கா வறுத்து பொடி பண்ணிக்கோங்க. வறுக்கும்போது கொஞ்சம் சீரகம் சேர்த்து இந்த அரிசியை வறுத்து பவுடர் பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா டெய்லி இந்த கஞ்சி ஈஸியாக நீங்கள் செய்ய முடியும். இப்போ இது நல்லா வெந்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கஞ்சி ரெடி ஆகிடுச்சான்ட்டு எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். இந்த நொய் மாதிரி இருக்க அரிசியை இப்படி தொட்டு பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இதில் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னால் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக டேஸ்ட்டுக்காக தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் பாலாவும் ஊற்றிக்கலாம், இல்லைனாக்கா துருவியும் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். காலை நமக்கு கஞ்சி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.